திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாரஜோதத்தின் சிவபெருமானின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 23ஆம் நாள், கிழமை, வெள்ளிக்கிழமை. உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ. அஸ்வினி. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவர்களுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் நீங்கள் இன்று சந்திக்க நேரிடலாம். பரணி. இன்று குடும்பத்தில் அங்கத்தினருக்காக நீங்கள் சில செலவுகளையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும். கார்த்திகை. அரசு விஷயங்களில், அரசு இனங்களில் நல்ல லாபங்கள் உண்டாகும். உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். ரோஹிணி. போட்டிகள், முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றிகளை பெறுவீர்கள். இன்னும் சுருக்கமாக சொன்னால் போட்டியின்றி வெல்வீர்கள். யாரும் உங்களுக்கு போட்டிக்காக வரமாட்டார்கள். மிருகசீரிஷம். பேச்சில் நிதானம் தேவை. உஷ்ணத்தை தணிக்கவும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை. தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். மாற்று மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். புனர்பூசம். தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று வெற்றிகளை காண்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். பூசம். இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றிகளை காண்பதால் எல்லோராலும், முக்கியமாக அதிகாரிகளாலும் பாராட்டப்பட்டு உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்படும். ஆயில்யம். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் செய்யும் செயல்கள் தனித்துவத்தை பெறுவதால் தொழிலில் உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். மகம். இன்று சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பதால் தனிமையை நாட மனம் தோன்றும். பூரம். பொருள் நஷ்டம், பண நஷ்டங்கள் உண்டாகும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். உத்திரம். தொழிலில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அஸ்தம். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் உதவி புரிவார்கள். சித்திரை. இன்று துரிதமாக நீங்கள் செய்யும் காரியங்கள், துணிச்சலான முடிவுகளால் உங்களுக்கு லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். வாகன பராமரிப்பு செலவு கூடும். சுவாதி. தொழிலில் மற்றவருடைய விஷயத்தில் தலையிடுவதால் உங்களுடைய பணி சுமை கூடும். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தால் அதை தவிர்த்து கொள்ளலாம். விசாகம். உங்களுடைய முயற்சிகள், திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்று உங்களுடைய தனித்துவம் வெளிப்படும். அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். அனுஷம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அதனால் குழந்தைகளின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி மகிழ்வீர்கள். கேட்டை. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருப்பீர்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய காலம். மூலம். என்னதான் உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு தந்தாலும், நீங்கள் செய்யும் செயல் வெற்றி பெற்றாலும் எல்லோரும் உங்களை தவிர்த்து உங்களை தனித்து விடுவார்கள். போராடம். உறவினர்கள் உரையால் மகிழ்ச்சி உண்டாகும். திட்டங்கள் வெற்றி பெறும். உத்திராடம். குழந்தைகள் விஷயத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அவருடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். திருவோணம். செய்யும் செயல்கள், முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். மாற்றங்கள் மன திருப்தியை தரும். உத்திராடம். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கும். அவிட்டம். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது. உஷ்ணமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. பேச்சில் நிதானம் தேவை. சதயம். பயணங்கள் லாபத்தை தரும்.
வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். புரட்டாதி, நீங்கள் விரும்பிய காரியங்களை நினைத்தபடி செய்து மகிழ்வீர்கள். உங்களுக்கு அதனால் அனுகூலமும் ஆதாயங்களும் உண்டாகும். உத்திரட்டாதி, இன்று நீங்கள் வேலை 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 என்று வேலையில் கவனம் செலுத்துவதால் உங்கள் மனம் ஒரு விதமான பதட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் வெற்றி கனியை சுவைக்கும் போது அந்த சந்தோஷத்தில் எல்லாம் மறந்து போகும். ரேவதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லோரிடம் கலகல என்று பேசி குழந்தை போல் என்று நடந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியான நாள். இந்த நாள் எளிதாய் கடந்து போவது போல் எல்லா நாட்களும் எளிதாய் கடந்து போக என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. மேலும் அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் போன்ற எல்லா சந்தோஷங்களையும் உங்களுக்கு செல்வங்களையும் தருவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்ம வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.